அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். கடகராசி நேயர்களே வணக்கம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன விஷயங்களை செய்யும்? முதலில் கடகம். கடகம் சந்திரனுடைய ராசி. சந்திரன் தாயுள்ளம் கொண்ட ராசி. தாய்மை, அனைவரின் மீதும் அன்பு ஒன்றே பிரதானமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த கடக ராசி. அன்பில் அதனை வெயில் போல் காயுமே, என்புதோல் போர்த்த உடம்பு என்று ஐயன் திருவள்ளுவர் சொன்ன வாக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். அன்பு இல்லாதவரை அறம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் சொன்ன வாக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் தான். அப்போது அறம், தர்மம் இதை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக அந்த கடகராசிக்காரர்கள் தான் பேசுவார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனை விலகிவிட்டதா? இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, ஒரு 10%. அப்ப அட்டமச்சனையின் தொல்லைகள் மினி அதிகமாக உங்களை பாதிக்காது. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியன், புதன் இந்த 2 கிரகங்கள் இருக்குது. புதன் ஆடி மாதம் 18ஆம் தேதி தான் உங்களுடைய ராசியில் பிரவேசிக்க போகிறார். அதற்கு முன்பு அங்க சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போறாங்க. அந்த சூரியன் அந்த ராசியில இருக்கும்போது கொஞ்சம் எரிச்சல் தரக்கூடிய உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரமான உணவுகளையோ உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளையோ நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. தகப்பனார், தந்தை அவருடைய உறவு கொஞ்சம் சங்கடம் சலிப்பு தர மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். தந்தையிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பிரிந்து வெளிநாடு படிப்பதற்காக வெளியூர், வேற மாவட்டங்கள் அல்லது வெளிநாடு சென்று படித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தலாம். அல்லது சிறு குழந்தையாக இருக்கிற கடகராசிக்காருடைய தந்தை வருமானத்திற்காக வெளிநாடு, வேற மாவட்டம், வேற மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதம் நான் பாஸ்போர்ட் விசாவுக்காக காத்திருக்கேன் அப்படின்ற கடகராசி குழந்தைகளை பெற்ற தந்தைகளுக்கு வெளிநாடு, வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு நான் வெளியில் சென்று படிக்க வேண்டும் என்றால் ஹாஸ்டலில் இடம் கிடைக்கும். அல்லது வெளிநாடு சென்று படிக்க வேண்டியவர்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்படின்ற மாணவருக்கான
வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச்சிறப்பாக ஏற்படுத்தும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இந்த கடகராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது. 2இல் செவ்வாய் கேது கொஞ்சம் கோபமான தன்மையை கொடுக்கும். நீங்கள் நல்லது சொன்னா பழிக்குதோ இல்லையோ, கெட்டது சொன்னா பழிக்கும். அதனால யாரையும் அபச்சொல் சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி பேசாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பிடித்த மாணவர் மீது கூட சில சமயம் கோபம் ஏற்படும் பொழுது கோபமாக சில வார்த்தைகள் சொன்னீர்கள் என்றால் அது பழித்துவிடும். அப்ப நீங்களே சில சமயம் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். நம்ம ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னோம், பாவம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் தரும். முடிந்தவரை கடகராசிக்காரர்கள் எதிர்மறை வார்த்தைகளை பேசுவதோ, எதிர்மறை வார்த்தைகள் சொல்லி மற்றவர்களை குற்றம் சொல்வதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கும் நல்லது, உங்கள் நட்பு வட்டாரத்திற்கும் நல்லது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதீத அளவில் உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களை நீங்களே நம்புவீர்கள். உங்களாலேயே சில விஷயங்கள் செய்ய முடியும். அதை அப்படி நடத்தியும் காட்டியிருக்கிறீர்கள் கடந்த காலங்களில், இப்போதும் செய்வீர்கள். உங்களுக்கு கண்டகச்சனி, அட்டமச்சனி 5 ஆண்டு உங்களை போட்டு புரட்டி எடுத்தது. அது எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் கரையேறி வந்துட்டீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது. கடகராசிக்காரர்கள் அனைத்து நண்பர்களாலும் ஏமாந்து போயிருப்பாங்க. கடகராசிக்காரர்களை அனைத்து உறவுகளுமே பழி வாங்கி இருக்கும். கடகராசி யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று புலம்பு என்று புலம்பி அதுல இருந்து இப்பதான் நீங்க மீண்டும் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க. இந்த 5 ஆண்டுல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த கத்துக்கிட்டதை மூலதானமா வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகருவீங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை செய்யுமானா நல்லா செய்யும் அப்படிங்கிற மாதிரிதான் கிரகநிலைகள் இருக்கிறது. ஏன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் நன்மை. அந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க போட்ட முயற்சியின் எஃபெக்ட் உங்களுக்கு இப்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகமாக இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழகிய நண்பரை, சந்திக்காமல் இருந்த நண்பரை திடீர்னு சந்திச்சு அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தருமா அப்படின்னா தரும். அப்படின்றது உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 7 குடைவன் 8இல் இருப்பது கூட்டாளியால் சிறு சங்கடம் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அதை கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வரவு செலவுகளை மிகச்சரியாக மாதம் ஒரு முறை என்றால் மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை என்றால் வாரம் ஒரு முறை, மிகச்சரியாக எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த வரவு செலவை கரெக்டாக செய்து கொள்ளுங்கள். இல்லையில் மிகப்பெரிய மன வருத்தத்தை உங்களுக்கும் உங்கள் தொழில் நண்பருக்கும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11இல் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. மனைவிக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவு தொல்லை, குழந்தைகளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஆரம்பத்திலே நீங்கள் கவனம் செலுத்தினால் பெரிய தொல்லையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். 8இல் சனி ராகு வெற்றி கிடைக்கும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு வழக்கு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குல இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 9, உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தை மருத்துவமனையில் இருந்தால் வீட்டுக்கு திரும்புவார். தந்தைக்கு வயிறு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாதத்தில் தந்தைக்கு வழி தொந்தரவு தொழில்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வயது முதிர்ந்த தந்தையை வைத்திருக்கின்ற கடகராசிக்காரர்கள் தன் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் சுய தொழிலுக்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தி தரும். உங்கள் முன்னோர் செய்த தொழிலையே, உங்கள் தந்தை செய்த தொழிலை நீங்கள் திரும்ப எடுத்து செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். 11ஆம் இடத்தில் சுக்கிரன். பழைய காரை கொடுத்துட்டு புது கார் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புது கார், புது வாகனங்கள் நீங்க வாங்கிக்கலாம். கார் மாற்றுவது, வீடு மாற்றுவது, இந்த மாதிரி செயல் விஷயங்களை 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு செய்யும். 12ஆம் இடத்தில் குரு. கனவு, மிக இன்பமான கனவுகளை காண்பீர்கள். உங்கள் கனவு மெய்ப்படும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத லாப நன்மைகள், எதிர்பார்க்காத வெற்றிகள் ஏற்படும். கடந்த கால நண்பர்களால் திடீர் லாபங்கள், திடீர் நன்மைகள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து பூசம் சனியினுடைய நட்சத்திரம். அவர் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். 8இல் ஆட்சி பெற்றால் வழக்கு ஜெயமாகும், ஆயுள் தீர்க்கமாகும், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம். புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். புத்திசாலித்தனமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக பத்திரப்பதிவு செய்யாமல் இருந்த சொத்தை பத்திரப்பதிவு செய்வீர்கள். பேர் மாற்றம் அடையாத சொத்து பேர் மாற்றம் அடையும். நன்மையான செயல் விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த ஆடி மாதத்தில் காவிரி எண்ணெயை ஆடி 18ஆம் நாள் சென்று ஏதேனும் ஒரு காவிரி கரையில் காவிரி எண்ணெயை வழிபாடு செய்தால் உங்கள் அன்னையின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். உங்கள் ஆயுள் தீர்க்கமாகும். ஆரோக்கியம் மிக செமையாக இருக்கும்.